Hi friends, welcome to Manish Fashion School. ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா மேண்ட்ரின் காலர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம். குர்த்திக்கு மேண்ட்ரின் காலர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு காலர் பேட்டர்ன் எப்படி போட்டுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ காலருடைய லென்த்துக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் நான் லைன் போட்டுக்கிறேன். ஃபோல்டிங்கில் எடுத்துருக்கேன். ஃபோல்டிங்கில் எடுத்துகிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ காலரோட ஹைட்டு நான் 1.25 இன்ச்சு வச்சுக்கிறேன். காலரோட ஹைட் 1.25 இன்ச். ஸோ 1.25 இன்ச்சு வச்சுட்டு ஒரு பேரலாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ லைன் போட்டுட்டு ஸோ அந்த லைனில் பார்த்திங்கன்னா நெக் ரவுண்டு எடுக்கணும். ஸோ என்னுடைய நெக் ரவுண்டு எவ்வளோன்னு நான் மெஷர் பண்ணுறேன். நான் சும்மா ஒரு பேசிக் பாடி மாதிரி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நெக் ரவுண்டு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். ஸோ 7.5 இன்ச்சஸ் இருக்குது. 7.5 இன்ச்சஸ்ஸு. ஸோ பேக் நெக்கு பார்த்திங்கன்னா 3.5 இருக்குது. ஸோ பேக் நெக்கை ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணுறேன். பேக் நெக்கை மார்க் பண்ணிக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம ஆமோல் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலை வச்சு கூட நம்ம ஷேப் போட முடியும். ஷேப் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்கேலை வச்சு போடலாம். அதை ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஷேப் நமக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக அது மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கூட போடலாம். பட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி போடாமல் என்னுடைய நெக்கில் என்ன ஷேப் இருக்கோ அந்த ஷேப் அப்படியே கொண்டு வந்து இங்கே போட போகிறேன். என்னுடைய நெக் ஷேப் என்ன இருக்கோ அதை தான் நான் காலரில் போட போகிறேன். ஸோ நெக் ரவுண்டில் இருக்கிற அந்த நெக் பாடியில் இருக்கிற அந்த நெக்கை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த 1.25 இன்ச்சுக்கு அப்படியே என்ன பண்ணுறேன்னா அதுக்கு பேரலாக 1.25 இன்ச்சுக்கு இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். டவுனில் அப்படியே கரெக்டாக 1.25 இன்ச்சு வர மாதிரி வச்சு அதுக்கு பேரலாக போட்டுட்டு ஒரு ஷேப்பு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறம் பாட்டம் லைனில் நமக்கு அந்த நெக் ரவுண்டுடைய மெஷர்மெண்ட் ஆஃப் நெக் ரவுண்டு எடுத்திருக்கோம். 7.5 எடுத்திருக்கோம். ஸோ அந்த 7.5 இன்ச்சஸ் வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இங்கே மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ லாக் பண்ணுறோம் அந்த இடத்த. கரெக்டாக 7.5 இன்ச்சஸ் 7.5 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போது அந்த லைனை பேஸ் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கோங்க. லைனை பேஸ் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறோம். ஸோ கோடு போட்டுட்டு அந்த கோட்டுக்கும் ஒரு ஷேப் எடுத்துக்கிறோம். பாயிண்டடாக இல்லாமல் ஷேப் எடுத்துக்கலாம். நம்ம ஷேப் எடுத்ததுக்கப்புறம் இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம். ரெடி கலர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். ஸோ ரெடி கலர் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கலர் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா துணியில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். துணியில் ஒட்டிட்டு கேன்வாஸை ஒட்டினதுக்கப்புறம் ஒட்டின கேன்வாஸ்லேருந்து சுற்றி 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி தான் வரும். கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ துணியில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ துணியில் பேஸ்ட் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். ஸோ சுற்றி நான் என்ன பண்ணியிருக்கேன், சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். விட்டதுக்கப்புறம் அதோடைய பாட்டமில் கைடு அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். காலருடைய பாட்டமில் 1/2 இன்ச்சு விட்டுருப்போம் இல்லையா. ஸோ அதை கைடு அளவுக்கு ஸ்டிச்சிங் ஒன்று போட்டுக்கிறேன். ஒரே ஈவனாக வர மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ராய் சீம்ஸ் எல்லாமே உள்ளே போகிற மாதிரி வச்சு ஸ்டிச் போடுறேன் நான். ஸோ ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதோடைய டவுன் பீஸ் ஒன்று கட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த டவுன் பீஸை எடுத்துகிட்டு வச்சு மேலே வச்சு என்ன பண்ணுறோம், இதோடைய மேலே இருக்கிற பக்கம் எல்லாமே ஒரு ஸ்டிச் போடுறோம். கேன்வாஸுக்கு ஒரு 1/8 தள்ளி போடுங்க. கேன்வாஸ் க்ளோஸராக போடாதீங்க, கேன்வாஸ் மேலேயும் போடாதீங்க. போட்டால் சரியாக வராது. ஸோ சுற்றி என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன்.
கரெக்டாக அந்த ஷேப்லேயே போட்டுட்டு இப்போ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ண வேண்டியது தான். இங்கே பாருங்கள், மேலே எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் கூட போட்டுக்கலாம். நம்ம நாச்சஸ் போட்டோம்னா அந்த ஷேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக வரும் நமக்கு. நான் நாச்சஸ் போட்டுக்கிறேன். ஸோ நாச் போட்டுட்டு பாட்டம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்க்கான அலவன்ஸை மட்டும் விட்டுட்டு மீதியை கட் பண்ணிக்கலாம். ஸோ 1 சென்டிமீட்டர் ஸ்டிச்சிங்க்கான அளவு மட்டும் விட்டுட்டு மீதி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடுறேன். ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோம். இப்போது இதை டர்ன் பண்ணிவிட்டு பேசிக் பாடியில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டர்ன் பண்ணிவிடுறேன். நான் ஆல்ரெடி ஒரு பேசிக் பாடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ஒரு கிளாத்தில் ஒரு பேசிக் பாடி மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் இதை அட்டாச் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ சென்டர் நாச் போட்டுக்கிறேன். சென்டர் நாச் போட்டுட்டு அதை ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது இதில் பேசிக் பாடியிலையும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன், ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சி சென்டர் பேக்கில் ஒரு நாச் போட்டுக்கிறேன். நாச் போட்டுட்டு ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். கார்மெண்ட்டில் ட்ரெஸ்ஸில் உள் பக்கமாக வச்சு கரெக்டாக ஃப்ரண்ட் அந்த ஓப்பனுக்கு கரெக்டாக நேராக வச்சு பண்ணுங்கள். பாயிண்ட்டு வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி வச்சு பண்ணுங்கள். ஸோ நம்ம எவ்வளோ சீம் அலோன்ஸ் விட்டுருக்கோமோ அந்த சீம் அலோன்ஸை மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். நாச்சு கரெக்டாக மீட் ஆகணும். சென்டர் பேக் நாச்சும் காலரில் சென்டர் நாச்சும் கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எண்டு முடியும் போது நமக்கு அப் அண்ட் டவுன் வராது. ஸோ ஆல்ரெடி நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நமக்கு இது பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே ஸ்டிச் பண்ணும்போது சென்டர் நாச் கரெக்டாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் நமக்கு ஈவனாக வரும். ஒரு இடத்துல சுருக்கமோ இல்லை வந்துட்டு அப் அண்ட் டவுனோ இந்த மாதிரி எதுவுமே வராமல் இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது க்ளோஸ் பண்ணலாம். காலரை திருப்பிட்டு மேலே அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் திருப்பிட்டேன் பாருங்கள். இப்போது திருப்பினதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் பாருங்கள், மேலே காலரை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ எட்ஜி ஸ்டிச்சு ஸோ ஏற்கனவே அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம அட்டாச்சிங் பண்ண தையலுக்கு மேலேயே வச்சு காலரை க்ளோஸ் பண்ணணும். மேலேயே வச்சு காலர் க்ளோஸ் பண்ணுங்கள். நான் ஒயிட் த்ரெட் போட்டு தான் தைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் ஒரு கான்ட்ராஸ்ட் த்ரெட்டை போட்டு தைக்கிறேன். பட் நீங்கள் மேட்சிங் த்ரெட்டை போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அந்த எட்ஜ் ஸ்டிச் போடுங்க. பேண்டு மேலே காலருக்கு மேலே சுற்றி எட்ஜ் ஸ்டிச் போட்டுருங்க. எட்ஜி போட்டு முடிக்கும்போது அப்படியே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஃப்ரண்ட்டு ஓப்பனிக்கும் அப்படியே தையல் போட்டுறேன். கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே ஓப்பன் மேலேயும் ஒரு ஸ்டிச் போட்டுறேன். போட்டு ஃபைனல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் கார்மெண்ட் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக் ரவுண்டு நெக் ஷேப்லேயே வந்து ஆக்சுவல் ஷேப்லேயே கரெக்டாக வந்துடும். நமக்கு எந்த ஒரு ரிங்கிள்ஸோ இல்லை எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கரெக்டாக வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டிச்சு தெரியணுன்றதுக்காக தான் நான் ஒயிட் நூலில் போட்டிருந்தேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு பேசிக் பாடியில் காலர் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் கரெக்டாக நம்மளோட நெக் ஷேப்பில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.